என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு பேரதிர்ஷ்டமான ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். பொதுவாகவே என் பிள்ளைக்கு தெய்வங்களை வணங்கும் பொழுது சில சந்தேகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையாகவே நாம் இன்று வணங்கும் பொழுது நாம் நினைத்தது எல்லாம் நடக்குமா, நடக்காதா? தெய்வம் நம்முடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டதா, இல்லையா? நமக்கு விடிவு காலம் பிறக்குமா, பிறக்காதா என்கின்ற சந்தேகங்கள் எல்லாம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி உனக்குள் இருக்கின்ற இந்த சந்தேகத்திற்கு பதிலை இன்று உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். ஏனென்றால் என் பிள்ளை இந்த ஆடி மாதம் முழுவதுமே தெய்வத்தின் மீது அதீத அன்பு கொண்டு அவர்களிடத்தில் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் மனதார வைத்து கொண்டிருக்கின்றாய். அப்படி நீ வைக்கின்ற வேண்டுதல்கள் எல்லாம் என்ன நிலையில் இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? கோவிலுக்கு செல்லும் பொழுது சில அறிகுறிகள் உனக்கு தோன்றும். அந்த அறிகுறிகளில் எந்த அறிகுறிகள் எல்லாம் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அறிகுறி, எந்த வேண்டுதல் உன்னுடைய வாழ்க்கையில் உடனடியாக நிறைவேறும், எது தாமதமாக நிறைவேறும் என்பதனை எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்ல உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த நல்ல செய்தியினை நீ முழுமையாக கேள். நிச்சயமாக சில விஷயங்கள் உனக்கு தெரிய வரும். என் பிள்ளையே, பொதுவாக நாம் தெய்வங்களை உணர்கின்ற இடம் எங்கு தெரியுமா? முக்கியமாக முதலாவது குலதெய்வத்தின் சன்னதி. குலதெய்வத்தை எவ்வளவுதான் நாம் வழிபட்டாலும் சரி, விலகியே நிற்க நினைத்தாலும் சரி, அது உன்னை விடாது. உன் குலதெய்வத்தினுடைய அன்பு ஒரு பொழுதும் உன்னை ஓரிடத்தில் இருக்க வைக்காது. அவர்களை காண வேண்டாம் என்று நீ நினைத்தால் கூட அவர்கள் எப்படியாவது உன்னை அவர்கள் பக்கம் இழுத்து கொண்டு வந்து விடுவார்கள். என் தங்கமே, அத்தனை அன்பு கொண்டது உன்னுடைய குலதெய்வம். உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னதிக்கு செல்லும் பொழுது, உன் குலதெய்வத்திற்கு பூஜைகள் நடக்கும் பொழுது அவர்களை கண்டவுடனேயே உன்னுடைய கண்களில் கண்ணீர் வருகிறது என்றால், என் பிள்ளையை, அவர்களுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பு உன்னதமானது. உன் மீது அவர்களுக்கு அன்பு அதிகமாக இருக்கின்றது. உனக்கும் அவர்களின் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கின்றது. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் அவர்கள் செவிகளை சென்று சேர்ந்து கொண்டிருக்கின்றது என்று அர்த்தம். இருவருக்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பு சரியாக இருக்கும் பொழுது ஒருவரின் மனதில் இருக்கின்ற விஷயம் என்னவென்று இன்னொருவருக்கு சொல்லாமலேயே புரிந்துவிடும். அப்படித்தான் உன்னுடைய தெய்வத்திற்கும் நீ சொல்லாமலேயே உன்னுடைய வேண்டுதல் என்னவென்று தெரிந்து கொள்ளப்படும். அது மட்டுமல்லாமல் உடனடியாக அதனை உனக்கு நிறைவேற்றுவதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் அவர்கள் உருவாக்கி விடுவார்கள். என் பிள்ளையே, இது முதலாவது அறிகுறி. இரண்டாவது, உனக்கு குலதெய்வத்தை வணங்கும் பொழுது தெய்வத்தின் மீது இருந்து பூக்கள் விழுகிறது என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்று அம்மா சொல்கின்றேன். அதாவது, நீ மனமுருகி அவர்கள் முன்னால் கை ஏந்தி வேண்டி நிற்கும் பொழுது அவர்களின் மீது சாற்றப்பட்டிருக்கின்ற பூவானது கீழே விழுகிறது என்றால், அதாவது வலப்புறம் அல்லது இடப்புறம், தெய்வத்திற்கு வலப்புறமாக அந்த பூ விழுகிறது என்றால் உன்னுடைய வேண்டுதல்கள் சட்டென்று நிறைவேறப் போகிறது என்று அர்த்தம். அதே நேரத்தில் தெய்வத்தின் மீது சாற்றி இருக்கின்ற மலர் இடதுபுறமாக கீழே விழுகிறது என்றால் நிச்சயமாக அந்த நேரத்தில் உன்னுடைய வேண்டுதல்கள் சற்று தாமதமாக நிறைவேறும் என்பதனை தெய்வம் குறிக்கிறது என்று அர்த்தம். ஆனால் நிச்சயமாக அது நிறைவேறாமல் போகாது. ஆனால் அது தாமதத்தை எடுத்து கொள்ளும் என்பது மட்டும்தான் உண்மை. அதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு தனக்கிருக்கின்ற சந்தேகம் நீங்கிவிடும். ஏனென்றால் நடக்குமா, நடக்காதா என்பதை இங்கு பிரச்சனையாக இருக்கும் பொழுது நடக்கும் உடனடியாக அல்லது சற்று தாமதமாக என்று சொல்லும் பொழுது அதுவும் உன் மனதிற்கு திருப்தியை கொடுக்கும் அல்லவா? என் பிள்ளையை, அடுத்ததாக
உன்னுடைய குலதெய்வத்திடம் நீ நிற்கும் பொழுது உனக்கு அடிக்கடி கொட்டாவி வந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என் பிள்ளையை, கொட்டாவி அடிக்கடி யாருக்கு வருகின்றதோ அவர்களுக்குள் சில எதிர்மறையான ஆற்றல்கள் இருக்கிறது என்று அர்த்தம். அதையெல்லாம் உன் தெய்வம் உன்னிடத்திலிருந்து வெளியே எடுக்கிறது என்று அர்த்தம். உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகளை எல்லாம் அவர்கள் வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்குள் நேர்மறை சக்திகளை புகுத்துவதற்காக இந்த முயற்சிகள் அங்கே வைத்து உனக்கு நடக்கும். அப்படி நடந்துவிட்டது என்றால் என் பிள்ளையை, அதற்காக பயப்படாமல், நமக்குள் ஏதோ ஒன்று இருந்தது, அது நம் குலதெய்வத்தின் சன்னதியிலேயே நம்மை விட்டு சென்று விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். இதுபோன்று எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் நடந்து விடுவது கிடையாது. யாருக்கு உண்மையில் குலதெய்வத்தின் மீது அதிக அன்பு இருக்கின்றதோ, யாருக்கு உண்மையில் குலதெய்வம் நமக்கு நன்மையை கொடுக்கும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றதோ அவர்களுக்கு நிச்சயமாக தெய்வம் இதையெல்லாம் வழிகாட்டி கொடுப்பார்கள். உனக்கு எது நடக்கும் எது நடக்காது என்பதனை உணர்த்தி விடுவார்கள். அடுத்ததாக கோவில் மணி ஓசை. தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது, நீ வேண்டுதலை நினைக்கும் பொழுது சட்டென்று ஒரு மணி ஓசையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளிலிருந்து ஒரு ஓசையோ உனக்கு கேட்டு விட்டது என்றால் நிச்சயமாக அந்த நொடி என் பிள்ளை நீ நினைத்து கொள்ள வேண்டும், உன்னுடைய வேண்டுதல் உன் குலதெய்வத்தின் செவிகளை சென்று சேர்ந்து விட்டது என்று. அதை அவர்கள் உனக்கு உணர்த்தும் விதமாகத்தான் இது போன்ற சத்தத்தை எழுப்புகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு மனது குலதெய்வத்தை கண்டவுடன் மெலிதாகிவிடும். எவ்வளவுதான் பாரம் இருந்தாலும் அந்த பாரங்கள் எல்லாம் சட்டென்று குறைந்து விடும். என் பிள்ளையே, அப்படி இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் தெய்வத்தோடு தான் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றது எனும் பொழுது நீ எப்பொழுதுமே அவர்களின் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, மனதில் கொண்ட ஏக்கங்கள் எல்லாம் உனக்கு தீர வேண்டும். உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் உனக்கு நீங்க வேண்டும். இன்னமும் குறிப்பாக அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். கோவிலில் சாமி ஆடுகின்றவர்களிடம் சென்று நீ திருநீறு பூசுகின்றாயல்லவா, உண்மையில் அவர்களுக்குள் இருப்பது தெய்வம் என்றால் அவர்களை கண்டதும் உன் கண்கள் நிச்சயமாக கலங்கும். உன்னுடைய உடலில் லேசான புல்லரிப்பு ஏற்படும். அது தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இது நடக்கும். இல்லை, மற்றவர்களுக்காக அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் செல்லும் பொழுது ஒரு பொழுதும் உனக்கு எந்த ஒரு உணர்வுகளும் ஏற்படாது. இன்னொன்று, தெய்வம் உள்ளிருப்பவர்களுக்கு ஒரு நாளும் தன் குடும்பம் மற்றவர்கள் குடும்பம் என்ற வேறுபாடுகள் தெரியாது. யாருக்கு அந்த வேறுபாடுகள் தெரிந்து அவர்கள் அந்த இடத்தில் அதை செய்கின்றார்களோ உண்மையில் அவர்களுக்குள் இருப்பது தெய்வம் அல்ல என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளலாம். என் தங்கமே, எல்லோரையும் தெய்வம் சரிசமமாக நடத்தும். யாரையும் குறைவாகவும் உயர்வாகவும் மதிப்பிடாது. தான் தெய்வத்தின் முன்னிலையில் எப்படி நிற்க வேண்டுமோ அப்படித்தான் நிற்க வேண்டும். தன்னுடைய அதிகாரத்தையும் ஆணவத்தையும் தெய்வத்தின் முன்னால் காட்ட ஒருவர் நினைக்கிறார் என்றால் அவர்களின் வாழ்க்கை மிக விரைவாகவே அழிந்து போகும். அதை தெய்வம் செய்யாது. அவர்களின் குணத்தினால் அவர்களே அதை அடைந்து விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அம்மா சொன்ன இத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். என் பிள்ளை, இனிமேலாவது தெய்வத்திடம் செல்லும் பொழுது எனக்கு நடக்கின்ற இந்த அறிகுறிகளை எல்லாம் வைத்து என் பிள்ளை உனக்கானதை நீ முடிவு செய்து கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக தெய்வத்திடமிருந்து கிடைக்கின்ற மலர்கள் உன் கையை வந்து சேர்கிறது என்றால் ஒரு பொழுதும் அதை கீழே போடவோ அவமரியாதை செய்கின்ற விதமாகவோ நடந்து கொள்ளக்கூடாது. உன்னுடைய இல்லத்தில் சென்று அதனை பத்திரமாக ஓரிடத்தில் வைத்துவிடு. நிச்சயமாக
அவர்களுக்கு தருகின்ற எந்த ஒரு மலர்களையும் அவமானப்படுத்திவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருந்துவிடு. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைத்திருப்பதனை ஒரு நாளும் நீ தவற விட்டு விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.